சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாட்யாய கமலா நிதயே நமஹ. ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். புன்னகை ராமாயணம் சுந்தர ஸ்பந்தம் 52வது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காண உள்ளோம். இப்ப வால் எங்க இருக்கு? என்னது வால் எங்க இருக்கா? ஆமா, ஹனுமானுடைய வால் போன ஸ்லோகத்தில் பார்த்தோம் அல்லவா? 50வது ஸ்லோகத்துல வாளை சிம்மாசனமாக்கி அதுக்கு மேல அமர்ந்தார் ஹனுமான். 51வது ஸ்லோகத்துல அந்த வால் இன்னும் வளரும்படியாக நீட்டி 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 ராவணனுடைய சிம்மாசனத்தையே வாளால் சுற்றி ஆட்டி விட்டார் ஹனுமான். இப்போ ஆட்டினதோடு நிக்கலையாம், பிடிச்சு இழுத்து கீழே தள்ளுறாராம். இந்த காட்சியை சரமா சீதையிடம் வர்ணித்தாள். அந்த காட்சியை இப்போ சீத்தை ராமனிடம் வர்ணிக்கிறாள். ராமன் அதை கேட்டு புன்னகை செய்கிறான். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் எழுந்தருளி இருக்கும் சீதாராமர் ஹனுமான் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள். மனத்திரையிலே காட்சி, ராவணனுடைய சிம்மாசனத்தை வாளாலே ஹனுமான் சுற்றிவிட்டார். மனத்திரையிலே காட்சி. இப்போ தொலைக்காட்சி திரையிலே 52வது ஸ்லோகம். மாமைவம் ரஜனீச்சராதிபமிமம் குர்யாஸ்திதாஸ்தே வயம் வாச்சைவம் கில மந்திரிணாம் அதச்சதான் ஆக்ருஷ்டவான் வாலதஹ இத்யேவம் சரமாத்புதைக விவசா பிராகேதி சீதாகிரா என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபு ராமாஸ்து தன்மேஸ்ரீயை என்பது ஸ்லோகம். இப்போ சரமா சீதையிட்ட சொல்றாளாம். அப்போ அந்த அரக்கர்கள்லாம் பார்த்தா, ஏண்டா ராவணன் முன்னாடி இப்படி உக்காடுறதே தப்புன்னு சொன்னோம், நீ உன் வாளால ராவணனுடைய சிம்மாசனத்தையே கட்டுறியா? வேண்டாம் வேண்டாம். மா மானா இங்கிலீஷ்ல நாம இன்னைக்கு நோன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் சான்ஸ்கிரிட்ல மா. மா மா ஏவம் நோ 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 டோன்ட் டூ லைக் திஸ் மா மா அப்படின்னு அவ சொல்லிட்டே இருக்கா. ரஜனி சராதிபம் இமம் குர்யா ஸ்திதாஸ்தேவயம். அவர் ரஜனி சராதிபம், எல்லா அரக்கர்களுக்கும் தலைவர். அவர் லங்கேஸ்வரன், ராவணன், ராட்சசேஸ்வரன். அவரை போய் ஒண்ணும் பண்ணாத, அவருடைய சிம்மாசனத்தை போய் வாளால சுத்தாத. இதெல்லாம் அரக்கர்கள் கத்தின்னு இருக்கா. நீ நோ சொல்லு, எஸ் சொல்லு. ஹனுமான் வாஸ் லீஸ்ட் பாதர்ட். அவர் இதை பத்தி எல்லாம் கவலைப்படலையா. அவர் என்ன பண்ணாராம், வாச்சைவம் கில மந்திரினாம், நீ சொல்றத சொல்லு, நான் இப்ப என்ன பண்றேன் பாருன்னு சொல்லி அதச்சதான் ஆக்ருஷ்டவான் வாலதஹா. இப்ப இவர் என்ன பண்ணிட்டாராம், அந்த அரக்கர்கள் எல்லாரையும் சேர்த்து தன் வாளால கட்டிட்டாராம். இப்போ ராவணனை தன் வாளாலே கட்டி ஒரு இழுப்பு இழுத்தார். ராவணன் ஆட்டங்கண்டா சாஞ்சான். இப்ப என்ன பண்ணிட்டார், யாரெல்லாம் நீ ராவணனை ஒண்ணும் பண்ணாத, அவர் லங்கேஸ்வரன், அவர் ஆட்டாத என்ன, ஓஹோ அப்படியாப்பா, வாங்க சார் உங்களுக்கும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே அந்த வால் நீண்டுனே போறதான். எந்தெந்த அரக்கனெல்லாம் ராவணன் ஒண்ணும் பண்ணாதே, ஏய் ராவணன் ஒண்ணும் பண்ணாதே, குரங்கே ராவணன் ஒண்ணும் பண்ணாதே யாரெல்லாம் சொன்னாலோ தான் ஆக்ருஷ்டவான் வாலதஹா, அதே வால் அப்படியே நீண்டுனே போறது. யாரெல்லாம் சொல்றாளோ எல்லாரையும் சுத்தின்றே போறது அந்த வால். அப்படி அவரவரையும் தன்னுடைய வாளாலே மொத்தமாக சுற்றி இத்யேவம் சரமாத்புதைக விவசா பிராகேதி சீதாகிரா. அந்த சரமா என்பவள் வியந்து போய் சொன்னாலாம், இப்படி ராவணன், அவரோட மந்திரிகள், கூட இருக்கும் அரக்கர்கள் எல்லாரையும் மொத்தமா ஒரு ஆள் வாளாலேயே கட்டி போட்டான். இந்த கயரால கட்டுற கதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஹனுமான் வாளால மொத்தமாகவே எல்லாரையும் கட்டி விட்டு எல்லாரையும் இழுத்தான் என்று இந்த சரமாவின் கூற்றை சீதை ராமா உன்னிடம் சொன்னபோது, என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபு ராமாஸ்து தன்மேஸ்ரீயை, அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே, அந்த புன்னகையானது அடியோங்களுக்கு எல்லாவித செல்வத்தையும் கொடுக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் வில்லூர் சுவாமி. அப்ப ஸ்லோகத்தின் கருத்து என்னன்னா, அப்படியே அனுமானுடைய வாள் நீண்டுட்டே போச்சு. ராவணனுடைய சிம்மாசனத்தை சுத்தி எடுத்து அதை போட்டு ஆட்டினார். ஆட்டினவாறே மற்ற அரக்கர்கள் மந்திரிகள்லாம் வந்து, ஏய் லங்கேஸ்வரனை என்ன பண்றேன்னா, ஓ வாங்க சார், ஓ சரி 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 வாங்கோன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் தடுத்தாலோ எல்லாரையும் சேர்த்து அப்படியே வால் நீண்டுட்டே போறது. எல்லாத்தையும் சுத்தி 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 எல்லாரையும் தன் வாளாலே கட்டி போட்டார் ஹனுமான் என்று சரமா சொல்ல, அந்த கூற்றை இப்போது சீதை ராமனிடம் சொல்ல, ராமா அதை கேட்டு நீ புன்னகை செய்தாயே, அதைத்தானே வடுவூரில் காட்டுகிறாய், அது எங்களுக்கு செல்வத்தை கொடுக்கட்டும், அந்த புன்னகை செல்வத்தை கொடுக்கட்டும்னு பிரார்த்திக்கிறார். இப்போ 3 விஷயம். இங்கே ராமனுடைய புன்னகைக்கான காரணம் என்னன்னா, ராமன் நினைச்சு பார்த்தானா, பரவாயில்ல, யாரெல்லாம் தீயவனோடு துணை போகிறார்களோ அவனுக்கு நேரும் கதி தான் அவளுக்கும் நேருங்கிறத ராமன் காமிச்சுட்டான். அதாவது ஒருத்தன் தப்பு பண்றான்னா அவனோடு துணை நிற்பதும் தப்பு. ராவணன் அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்படுறான், தப்பு. அவனுக்கு துணை நின்றாலும் ராவணனுக்கு என்ன தண்டனையோ அதே தண்டனை கிடைக்கும். அதனாலதான் அவனையும் வாளால சுத்தினாரா, இவர்களையும் வாளால சுத்திட்டார். அப்ப ஹனுமான் சரியான தண்டனை கொடுத்துட்டான். தப்பு பண்றவனுக்கும் சரி, தப்பு பண்றவனுக்கு துணை போகிறவருக்கும் சரி, சரியான தண்டனை ஹனுமான் கொடுத்தான்.
அதை எண்ணி ராமன் புன்னகை செய்தான். இது புன்னகைக்கான காரணம். 2, இந்த புன்னகை நமக்கு உணர்த்தக்கூடிய ஹனுமானுடைய குணம் என்னன்னா, ஆக்சுவலா இதெல்லாம் ஹனுமான் ஏன் செய்தாராம்? தன்னுடைய பிரபாவத்தை காட்டுறதுக்காக இல்லையா, ராமனுடைய பெருமையை உணர்த்த. என்னன்னா, ராமனுடைய தூதன்னு சொல்லிதானே வந்திருக்கார். ராமனின் தூதனுக்கே இவ்வளவு வலிமை இருந்தா ராமனுக்கு எவ்வளவு வலிமைன்னு நீ புரிஞ்சுக்கோ. அப்போ ஹனுமான் என்னைக்குமே தன்னை வெளிப்படுத்தி காட்டுவதற்காக இதெல்லாம் பண்ண மாட்டார். ராமதூதன்கிற ஐடி கார்டோட வந்திருக்கேன், ராமதூதனுக்கு இவ்வளவு கெப்பாசிட்டினா அப்ப ராமனுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கும் என்பதை நீ பார்த்துக்கொள்னு அவனுக்கு உணர்த்தி, ராவணனும் இதை பார்த்து திருந்துவானோ என்ற எண்ணத்தில் ஹனுமான் செய்திருக்கிறார். அதனால ஒரு 2 பண்பு பார்க்கிறோம். ஒன்று, பெருமாளுடைய பெருமையை உணர்த்தணுங்கிற எண்ணம். இன்னொரு புறம், இதை கொண்டாவது ராவணனை திருத்தணுங்கிற எண்ணம். இந்த 2 குணங்களையுமே இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இனி இதை ரசிக்கும் நேயர்களுக்கு என்ன பலன்னா, எல்லாவித செல்வங்களும் நிறையும். வாங்க ஸ்லோகத்தை சேவிப்போம். மாமைவம் ரஜனீச்சராதிபம் இமம் குறியாஸ்திதாஸ்தேவயம் வாச்சைவம் கில மந்திரிணாம் அதச்சதான் ஆக்ருஷ்டவான் வாலதா இத்யேவம் சரமாத்புதைக விவசா பிராஹேதி சீதாகிரா என் மந்தஸ்மிதம் ஆனனே தவ பபௌ ராமாஸ்து தன்மேஸ்ரீயை என்று சொல்வோம். வாளால் கட்டிய இந்த ஸ்லோகமானது எல்லா வளங்களையும் நமக்கு தரும். நன்றி, வணக்கம்.